அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். அந்த ரவுடியை பார்த்தா சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் 4 பேரும் போட்டு சும்மா அடி அடின்னு அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா சோழன், ஏண்டா எதுக்குடா என்னை போட்டு இப்படி கட்டி வச்சு அடைச்சு வச்சு என்னைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க, என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன நகையும் பணமும் எங்கடா அப்படின்னு சொல்லி சோழன் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும், என்னை ஏன்டா கடத்துனீங்க, என்னை யாருடா கடத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கேட்கல. அவன் பார்த்தா வாயவே திறக்க மாட்டேங்கிறேன், வாயவே மூடிக்கிட்டு இருக்கவும் பாண்டியன் பார்த்தா சப்பு சப்புன்னு கன்னத்துல போட்டு 4 அறன்னு அறையிறாரு. நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்லவும், சொல்லுடா என்னை யார் கடத்த சொன்னா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், கடத்த சொன்னது மனோகர், தொழிலதிபர் மனோகர், திருவண்ணாமலையில இருக்காங்களே அவர் தான் கடத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அந்த ரவுடி சொன்னதும் சோழனுக்கு சந்தேகமாயிருது. இருடா பாண்டியா உன் போனை கொண்டா, இவராடா கடத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா மனோகருடைய போட்டோவை காமிச்சே காட்டவும், ஆமா இவர் தான் கடத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொன்னதும் சேரனுக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. உன்னைய கடத்தி என்னடா பண்ண போறாங்க, சரி என்கிட்ட இருந்துட்டு போன நகையும் பணமும் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கல. உன்னை அழைச்சி போட்டு வச்சிருந்தோம்ல, அப்பதான் மனோகரும் அவங்க மகன் தாசு 2 பேரும் வந்தாங்க, வந்து அந்த நகையும் பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்லவும், சேரனுக்கு இதை கேட்கவும் சோழனுக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. பாத்தியானே, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, சோழனையும் அவங்களையும் பிரிக்கிறதுக்காகத்தான் நிலாவோடைய அப்பா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும், கரெக்டு தான்டா பாண்டி, இவ்வளவு தூரம் கடத்துற அளவுக்கு போயிருக்காங்கன்னா அப்போ பெரிய ஆளா இருப்பாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நினைக்கிறாரு. சரி டே இவன் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், என்னென்ன பண்றதுன்னா வா அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போவோம், போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என்னைய கொண்டாந்து அடைச்சு வச்சிருக்கானுங்க, பத்தாதுக்கு நான் இந்த பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நிலாவை இந்நேரம் சொல்லி நம்ப வச்சிருப்பாங்க. நிலாவும் நம்பிட்டாலாம் நம்பலையான்னு எனக்கு அது தெரியல, ஆனா வீட்டில் இருக்கிற எல்லாரும் நிலாவுடைய மனசை மாத்திருப்பாங்க, நான் இந்த நகையும் பணத்தையும் கொண்டுட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை அவ கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவனை இப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் போலீஸ் முன்னாடி நிக்க வச்சு யாரு சொன்னா என்ன சொன்னா என்னை யாரு கடத்த சொன்னா எல்லாத்தையும் போலீஸ் முன்னாடி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கிட்ட பார்த்தா சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் சேரன், டே சோழா போலீஸு கேஸ் எல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அப்பதான் பாண்டியன், என்ன நீ பேசிட்டு இருக்க, நின்னு சோழனை கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க, பத்தாதுக்கு நகையும் பணத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு இவன் மேலதான் திருட்டு பழி போடுவாங்க, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, இவனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சாதான் இவன் சொல்றத போலீஸ் கேட்கும், அப்பதான் போலீஸ் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லும், நம்ம போய் உண்மையை சொன்னோன்னு வை எதையுமே நம்ப மாட்டாங்க, ஏன்னா நம்ம இவனுடைய அண்ணன் தம்பிங்க, அதனால இவனுக்கு சாதகமா தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல எல்லாரும் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்கனே, வானே முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கூப்பிட்டதும், அப்பதான் பல்லவன், ஆமானே போலீஸ் ஸ்டேஷன் போயிருவோனே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொன்னதும், இங்க சேரன் சோழன் பாண்டியன் அந்த ரவுடிகளோட பார்த்தா இங்க போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன் வந்ததும் இங்க ஸ்டேஷனுக்குள்ள பார்த்தா எல்லாரும் வரவும், அப்பதான் ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, யோ யாரையா நீங்க, ஏய் நான் உன்னை பார்த்திருக்கேன் திருவண்ணாமலை சிட்டிக்குள்ள, நீ அந்த கடத்தல் கேஸ்ல இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியை பார்த்ததுமே இங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் கேட்டுறாரு, சார் இவனை உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்டதும், இவன் ஃபேமஸ் ஆனவன் தான், திருவண்ணாமலையில கடத்தல் கேஸ்ல அதிகமா வந்து சிக்குவேன், இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவன் என்னை கடத்திட்டான் சார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், என்னது உன்னை கடத்திட்டானா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அப்பதான் பார்த்தா சேரன், ஆமா சார் இவன் என்னுடைய தம்பி தான் சார், இவனை காணா அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஒய்ஃப் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்க சார், இவன் காலையில இவனுடைய மாமனாரோடைய நகையும் பணமும் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு கொடுக்கறதுக்காக போனான் சார், அப்ப இவனை வழிப்பறி பண்ணி இவனை கடத்தி அடைச்சு வேற வச்சிருந்தாங்க சார், நாங்க தான் பார்த்து இவனை காப்பாற்றணும் சார், இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார், இவன் மேல கம்ப்ளைண்ட் நாங்க கொடுக்குறோம், இவனை தூக்கி உள்ள வைங்க சார் அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா ரொம்ப அமைதியா பேசிக்கிட்டு இருக்காரு. சரியா போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர் இருப்பாரு அவர்கிட்ட எல்லாத்தையும் விலாவரியா சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. அப்பதான் பார்த்தா இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, சரி உன்னை கடத்தணும்னா யாரு சொல்லிட்டா கடத்தனா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பார்த்தா மண்டையை சரியவும், சொல்லுடா எங்ககிட்ட சொன்னீல அதை சொல்லுடா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சொல்லுடா யாரடா கடத்தனா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கவும், அப்பதான் திருவண்ணாமலை தொழிலதிபர் மனோகர் தான் சார் கடத்த சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொன்னதும், அவர் எதுக்கு இவனை கடத்த சொல்லணும், ஆமாயா உங்களுக்கு என்ன குடும்ப பகையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் கேட்கவும், ஆமா சார் அவர் என்னுடைய மாமனார் தான் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், மாமனார் எதுக்கியா உனைய கடத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் அவர் பொண்ணும் நானும் லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார், இப்ப ஏதோ மனசு மாறிட்டேன்னு சொல்லி எங்களை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டாரு சார், நானுங்களும் போனோம், இப்ப என்னமோ புதுசா எங்கிட்ட நகையும் பணத்தையும் கொடுத்து ஒரு இடத்துல போய் கொடுக்க சொன்னாரு, நானும் போய் கொடுத்தேன், போற வழியில தான் இவங்க வந்து என்னை ட்ராப் பண்ணி கடத்தி போய் அடைச்சு வச்சுட்டானுங்க சார்,
அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் தம்பியெல்லாம் வந்து என்னை காப்பாத்துனாங்க. இப்பதான் சார் தெரியுது என் மாமனார் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், யோ மாமனார் தானேயா, குடும்ப பிரச்சனை தானே, நீங்களே பேசி தீர்த்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லவும், அப்படியெல்லாம் முடியாது சார், என்னை கூட்டிட்டு போய் கடத்தி வச்சு அடைச்சு வச்சிருக்கானுங்க, இவன் சொல்றத கம்ப்ளைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க, நான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ரவுடி மேல பார்த்தா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் 4 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்க பார்த்தா நிலா வீட்டுக்கு வராங்க.